இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 2024 வருடம் கடைசி மாதத்திலே, டிசம்பர் மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஏசப்பா இத்தனை மாதங்கள் நம்மை பாதுகாத்து நமக்கு ஜீவனை தந்து நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவருடைய சுத்த கிருபையினாலே, இரக்கத்தினாலே, அவருடைய கரத்தினால் நம்முடைய கரத்தை பிடித்து வழிநடத்தின அவருடைய தயவிற்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, டிசம்பர் மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நிச்சயமாய் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை அதிசயப்பட்டு பூரிக்க வைக்கும். நீங்கள் மகிழ்ந்த களிக்கூறும்படியான காரியங்கள் வாய்க்கும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 2024 வருடம் கடைசி மாதம் டிசம்பர் மாதம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள், இந்த வருடத்தின் கடைசி நாளில் நாம் கர்த்தருடைய ஒரு உடன்படிக்கை செய்யலாமா? 2025 வருடத்திலிருந்து கர்த்தருடைய அன்பு மகள் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நிறைய பேரிடம் ஷேர் பண்ணுவோம் என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம் என்று சொல்லி, அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் இதை செய்வீர்களா? நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்றால் கரத்திலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்களை நோக்கி நீட்டப்படுவதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை பாடி நாம் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கு கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடலாமா? அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே,
என்றால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே. தானாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்திரே. தானாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்திரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்கன்பான தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் சேர்ந்த இந்த பாடலை மறுபடியுமாய் பாடலாமா? அருமையான ஒரு பாடல். கர்த்தர் நல்லவர். அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா
எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறி இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறி இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னெல்லா சாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுதே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவினீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரிடம் நாம் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கலாமா? சகலத்தையும் செய்ய வல்லவரே, சேனைகளின் கர்த்தாவே, 2024 வருடம் வரைக்கும் உமது அன்பு மகளை கொஞ்ச வருடங்கள் உடைய வார்த்தைகளை சொல்ல உமக்கு உண்மையும் உத்தவமாயிருக்க, வார்த்தைகளை கேட்கிற ஜனக்கூட்டம் குறைவாய் இருந்தாலும் கூட கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யாமல் ஜாக்கிரதையாய் செய்ய கர்த்தருடைய அன்பு மகளுக்கு நீங்க கொடுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி ஏசப்பா. 2024 வருடம் முதல் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க கிருபை அளித்து புது வழிகளை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அப்பிரோஜனமான அடிமையை உமது கரங்களில் எடுத்து பயன்படுத்தி நமது தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இப்பொழுதும் கூட உடைய பிரசன்னம், உடைய கிருபை, உடைய வல்லமை உமது மகளை அளவில்லாமல் நிறைக்கட்டும். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உடைய அன்பு மகளை சுற்றிலும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. சத்துரு தொடாதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்து வழிநடத்துங்க ராஜா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உமது மகளுடைய வாயோடு வாயாயிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுங்க ராஜா. உடைய அன்பு மகள் அதற்கு தகுதி இல்லாவிட்டாலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகள், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள்
உடைய அன்பு பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படிக்கு 2025ஆம் வருடத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய கர்த்தர் தயவாய் மனமிறங்கும் ராஜா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை டிசம்பர் மாதம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்த வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எல்லோரும் வேதத்தை திறந்து இந்த வேத வசனத்தை கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து வாசிக்கலாமா? எரேமியா 32:17. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று. உங்கள் எல்லாருக்கும் கூட தெரிந்திருக்கும், கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அதிசயங்களை இந்த மாதம் செய்ய போகிறார். அந்த அதிசயங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு எரேமியா தீர்க்கதரிசியை போல, கர்த்தராகிய ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்ல போகிறீர்கள். எவ்வளவு சந்தோஷமான காரியம் இல்லையா? அமேன், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு மெஜிஷியன் நிறைய அதிசயங்களை செய்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவருடைய மந்திர வித்தைகளினால மனிதரால் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்வார்கள். ஆனால் அவை என்றும் நிலைத்திருக்காது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடம் இருந்து மீட்டுக்கொண்டு வருகிற பொழுதும் கூட மந்திரவாதிகள் பார்வோனுக்கு முன்பாக அதிசயங்களை செய்தார்கள். மோசே மூலமாய் கர்த்தர் செய்த அதிசயங்களைப் போலவே. ஆனாலும் கூட அவர்களால் கர்த்தர் செய்த அதிசயங்கள் அத்தனையும் செய்ய முடியவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அந்த மந்திரவாதிகள் அனைவரும் திகைக்கும்படியாய் கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் எகிப்து தேசத்து ஜனங்களுக்கு முன்பாகவும் பார்வோனுக்கு முன்பாகவும் செய்தார். அவர்களுக்கு கர்த்தருக்கு நடுங்கிற பயம் உண்டாயிற்று. பொதுவாக மந்திரவாதிகள் மந்திர வித்தைகளினால் சில காரியங்களை செய்வார்கள். ஆனால் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரோ அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே ஒரு வார்த்தையினாலே அதிசயங்களை செய்தார். நிறைய அதிசயங்களை செய்தார். வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கூட வேதத்திலே அநேக இடங்களிலே கர்த்தர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். மரித்த மனிதர்களை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரே வார்த்தையினால் எழுப்பியிருக்கிறார். மரித்த ஒரு விதவையின் மகனை அடக்கம் பண்ணப்பட கொண்டு போகிற வேளையிலே மரித்த அவனை ஜீவனோடு எழுப்புகிறார். மரித்த லாசருவை அவன் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆன பிறகும் கூட ஜீவனோடு எழுப்புகிறார். ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா, அவ்வளவுதான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அன்று மாத்திரமல்ல இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவருடைய அன்பு பிள்ளைகளின் மூலமாய் அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வல்லமையும் கிருபையும் கர்த்தருக்கு மாத்திரமே உரியது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எந்த ஒரு மனிதனாலும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை போல அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியாது. அப்படியே அவர்கள் செய்தாலும் கூட கர்த்தருடைய கிருபை இல்லாம இந்த காரியங்களை அவர்கள் செய்ய முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த வல்லமையுள்ள தேவன் தான் 2024ஆம் வருடம் டிசம்பர் மாதம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை பார்த்து சொல்கிறார். எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனத்திலே, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர்,
என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்றார். இந்த உலகத்தில் பிறக்கப் போகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜீவனை கொடுத்த தேவனாகிய கர்த்தர். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த பாடலிலும் கூட அசாத்தியங்கள் சாத்தியமே கர்த்தருடைய வார்த்தையினாலே சொல்லி அருமையாய் கர்த்தருடைய அன்பு மகன் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சாதாரணமாய் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் நாம் அதை அதிசயம் என்று சொல்ல மாட்டோம், இல்லையா? ஆனால் அசாதாரணமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அப்பா, இது எப்படி நடந்தது, எவ்வளவு பெரிய அதிசயம் என்று ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்து களி கூறுவோம், இல்லையா? மோசேயும் அப்படித்தானே சொல்லியிருப்பார். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். மீகா 7வது அதிகாரம் 15, 16வது வசனங்கள். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள், கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வேத வசனத்தை மறுபடியுமாய் வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து மீகா 7வது அதிகாரம் 15, 16வது வசனங்கள். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள், கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அந்த அதிசயங்களை பார்த்து புறஜாதிகள், கர்த்தரை அறியாத ஜனங்கள் இதுவரைக்கும் தங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், தங்களுடைய வல்லமையை குறித்து தங்களுடைய பராக்கிரமத்தை குறித்து பெருமை பாராட்டின கர்த்தரை அறியாத ஜனங்கள் வெட்கப்பட்டு போவார்களாம். அவர்கள் ஆச்சரியத்தினால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற அதிசயங்களை பார்த்து அவருடைய கையை வாயின் மேல் வைத்து ஆச்சரியப்படுவார்களாம். எனக்கன்பான தேவ ஜனமே, அப்படித்தானே நடந்தது. மோசே எகிப்து தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக தேவனுடைய கோலினால் அவன் செய்த அதிசயங்களை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு அவருடைய கைகளை வாயில் வைத்துக்கொண்டு தாங்கள் செய்த செயல்களை குறித்து தங்களுடைய பராக்கிரமத்தை குறித்து வெட்கி தலை குனிந்தார்கள், இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடமிருந்து எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த பொழுது மோசேயை கொண்டு பார்வோனின் கண்களுக்கு முன்பாக நிறைய அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். அதில் ஒன்று, செங்கடலை 2ஆக பிளந்து அதன் வழியாய் வெட்டாம் தரையிலே இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து வர செய்தார். கடலில் பாதை போடுவது என்பது கஷ்டமான காரியம், பல மாதங்கள் ஆகும். ஆனால் இங்கே ஒரே நிமிடத்தில் அதிசயம் நடந்தது. மோசே தன் கையில் உள்ள தேவனுடைய கோலை தேவனுடைய கட்டளையின்படி செங்கடலின் மேல் நீட்டினவுடன் அற்புதம். செங்கடல் வெட்டாம் தரையை போல 2ஆக பிரிந்தது. அதன் வழியா இஸ்ரவேல் ஜனங்கள் ஈஸியாக நடந்து சென்றார்கள். செங்கடலை 2ஆக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். செங்கடலை 2ஆக பிரித்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள்
செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தானே பாடியிருப்பார்கள். கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்த்து. ஒரு கடலை 2ஆக பிளந்து வெட்டாம் தரையாக்குவது கர்த்தருக்கு மாத்திரமே லேசான காரியம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடமிருந்து எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த பொழுது மோசேயை கொண்டு அநேக அற்புதங்களை, அதிசயமான காரியங்களை கர்த்தர் பார்வோனுக்கு முன்பாக செய்தார். யாத்திராகமம் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த அதிசயங்களை கண்டு யாத்திராகமம் 11வது அதிகாரம் 3வது வசனத்திலே மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான் என்று சொல்லி யாத்திராகமம் 11வது அதிகாரம் 3வது வசனம். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். இதனால் கர்த்தர் மோசேயை கொண்டு செய்த அற்புதங்களை பார்த்து அவர்கள் பிரமித்தார்கள். இப்பொழுதும் கூட இஸ்ரேல் தேசத்திற்கு அப்படித்தானே அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் தேசத்தை ஜெயிக்க யாராலும் முடியவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்படிப்பட்ட அதிசயங்களை வேதத்தில் வாசிக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகளை கண்டு ஏன் சொந்து போகிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அப்போ நீங்களும் மோசேயை போல எல்லாருடைய பார்வைக்கும் உயர்ந்தவர்களாயிருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய மகளோட சேர்ந்து ஆமென், அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, நீங்கள் எண்ணி கூட பார்க்காத அதிசயங்கள், கனவிலும் கூட நினைக்காத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? சிறு பிள்ளைகளிடம் சாதாரண பட்டாம்பூச்சி ஒரு பட்டர்ஃப்ளையை காட்டினால் கூட அதை அதிசயமாய் அந்த பிள்ளைகள் பார்க்கும். அவர்கள் கண்களிலே ஒரு ஒளி. உங்கள் வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ அதிசயமான காரியங்கள் நடந்திருக்கும். அப்பொழுதெல்லாம் உங்களுடைய கண்களிலும் ஒரு பிரகாசமான ஒளி இருக்கும். சின்ன சின்ன சந்தோஷங்கள், அதை காட்டிலும் மேலான அதிசயங்களை உங்களை காண பண்ணுவேன் என்று நம் தேவன் சொல்கிறார். யோசுவா 10வது அதிகாரம் 12-13வது வசனங்கள். யோசுவா 10வது அதிகாரம் 12-13வது வசனங்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே யோசுவா எமோரியருடன் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருந்த வேளையிலே சூரியனையும் சந்திரனையும் பார்த்து கட்டளையிடுகிறான். அவனுடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து தரித்து நில்லுங்கள் என்று அவன் கட்டளையிடுகிறான். அவன் கட்டளையின்படியே சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. இது சாத்தியமா? இந்த அசாத்தியமான காரியம் கர்த்தரால் சாத்தியமானது. யோசுவாவுக்கு எங்கேயாவது ஒரு மனிதனுடைய சொல்லுக்கு சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படியுமா? கீழ்ப்படிந்தது. யோசுவாவின் சொல் கேட்டு இந்த அதிசயம் கர்த்தருடைய கிருபையினாலே நடந்தது. யோசுவாவின் வாழ்க்கையிலே மோசேக்கு நடந்தது போலவே இன்னொரு அற்புதம் அதிசயம் நடந்தது. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் யோர்தானை கடந்து செல்ல நினைக்கிற வேளையிலே கர்த்தருடைய கட்டளையின்படி கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில்
வெள்ளமாய் புரண்டு வந்த யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாய் நின்றது. இவ்வளவு அதிசயமான காரியம்! அன்று மோசேக்கு கட்டளையிட்டு செங்கடலை இரண்டாக பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்ட தேவாதி தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்கும் கூட வெள்ளமாய் புரண்டு வருகிற யோர்தானை இரண்டாக பிரித்து ஒரு குவியலாய் நிற்கச் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையில் நடந்து போவது போல கடந்து போகச் செய்தார். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, இதை குறித்து யோசுவா 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்று சொல்லி யோசுவா 3வது அதிகாரம் 17வது வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லோரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் 2 பக்கம் ஒரு குவியலாய் நிற்க வெட்டாந்தரையில் நடந்தது போல யோர்தான் 2 பக்கம் ஒரு குவியலாய் நிற்க, அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை கர்த்தர் செய்த இந்த அதிசயங்களை எல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், என் வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து விட்டது, இனி நான் பிழைக்க முடியாது, நான் என்ன செய்வேன் என்று துவண்டு போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்பதால் தான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கொடுத்த இந்த வேத வசனத்திற்காக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? மனுஷால் கூடாதவைகள் தேவனால் கூடும். வேலை இல்லையே என்று கலங்கி நிற்கிறீர்களா? அன்று வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கின தேவன் இன்றும் உங்களுக்கென்று ஒரு வாசலை திறப்பார். நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்று எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனத்திலே, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்ன தேவன், நீங்கள் நினைத்து பார்க்காத அருமையான ஒரு வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வேலையை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ள போகிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லுவீங்க, மனுஷால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு அன்பு மகன் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணினான், ஒரு வேலையும் கிடைக்கவில்லை. ஒரு கம்பெனியில் இருந்து இன்டர்வியூ அழைப்பு வந்தது. அவன் எல்லா டெஸ்டும் அட்டன் பண்ணி தோல்வியடைந்து வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டான். சோர்ந்து போயிருந்தான். என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தான். திடீரென்று எந்த கம்பெனியில் அவனை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினார்களோ அதே கம்பெனியில் இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு அதிசயமான காரியம்! எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மனுஷால் செய்ய முடியாத, கிரகிக்க முடியாத அதிசயங்களை நம் தேவன் ஒருவரால் மாத்திரமே செய்ய முடியும். 87 வயதான ஒரு போதகர் சர்ச் ஆராதனை முடித்துவிட்டு காரில் சென்று கொண்டிருந்தார். அவருடைய காரில் மோதும்படி திடீரென்று ஒரு கார் பேக் மாறி 2 கம்பிகளை தாண்டி நேர் எதிராக சைடாக வந்தது. என்ன அதிசயம்! போதகர் வந்த காரில் அந்த கார் மோதாமல் அந்த காரை தாண்டி பறந்து சென்று விழுந்தது. போதகருக்கும் போதகர் சென்ற காருக்கும் ஒன்றுமாகவில்லை. அவர் காரை மோதும்படி ஓட்டிக்கொண்டு வந்த அந்த டிரைவருக்கும் ஒன்றுமாகவில்லை. போதகருடைய கார் பத்திரமாக கடந்து சென்று விட்டது. கர்த்தரால் மாத்திரமே இந்த அற்புதத்தை செய்ய முடியும். எனக்கன்மான தேவ ஜனமே, 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே நீங்க வாசிக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று. 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று.
எந்த மனிதனாலும் எந்த ஒரு அமானுஷ்ய சக்தியினாலும் இந்த அற்புதத்தை செய்ய முடியாது. கர்த்தரால் மாத்திரமே முடியும். இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் என்று அந்த போதகருக்கு தெரியாது. அவரை கர்த்தர் காப்பாற்றுவார் என்று அவரை கொல்ல வந்தவனுக்கும் தெரியாது. ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஒரு அதிசயத்தை கர்த்தர் நடத்தினார். கர்த்தருடைய வேலையை செய்து முடித்த கர்த்தருடைய தாசனுக்கு கர்த்தருடைய கண்கள் அந்த நீதிமானின் மேல் நோக்கமாய் இருக்கிறதுனால, அல்லும் பகலும் நம்மை பாதுகாத்து நம்மேல் நோக்கமாய் இருக்கிற கர்த்தருடைய பாதுகாப்பு அவருக்கு இருந்ததுனால, கர்த்தர் அவருடைய ஜீவனை அவர் பயணம் செய்த அந்த காரையும் கூட காப்பாற்றுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை யோபு 9வது அதிகாரம் 7வது 10வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர் சூரியனுக்கு கட்டளையிடாது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். 7, 8, 10வது வசனங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபு சொல்கிறான். யோபு 9வது அதிகாரம் 7, 8, 10வது வசனங்கள். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபு சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் கூட, என் வானமும் கடலும் கூட கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும். இப்படிப்பட்ட அதிசயங்களை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் செய்கிறார் என்று யோபு சொல்கிறான். யோபுடைய வாழ்க்கையிலே அப்படித்தானே நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனாலும் கூட கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்தார். அவனுக்கு ஆரோக்கியத்தை தந்து அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்து அவனுக்கு மறுபடியுமாய் ஜீவனை கூட்டி கொடுத்து தலைமுறை தலைமுறையாய் அவனுடைய பிள்ளைகளை அவனுடைய சந்ததியை காணும்படி செய்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அதனால் யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே யோபு சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடப்பதற்கு முன்பாகவே யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, யோபுவை போன்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அதிசயங்கள் நடக்கும். ஒன்றுமில்லாத வெறுமையான நிலையிலும் கூட மனுஷால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்ற வேத வசனத்தை விசுவசிக்கும் பொழுது, உம்மாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று எரேமியா தீர்க்கதரிசியை போல விசுவசிக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எசேக்கியாவின் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடந்தது. எசேக்கியா ராஜாவிற்கு ஒரு பெரிய நோய். ஏசாயா வந்து சொல்கிறார், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று. மரித்து போவீர் என்று சொன்னவுடன் எசேக்கியா மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். உடனே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று. எசேக்கியா ராஜாவுக்கு அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் கூட அவன் அவிசுவாசியாய் இருந்து கர்த்தரிடம் ஒரு அடையாளத்தை கேட்கிறான். சூரிய கடிகாரத்திலே 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று. கர்த்தர் அப்படியே செய்தார். அதிசயம். அது மாத்திரமல்ல, யாராலும் சுகப்படுத்த முடியாத பிளவை நோயை குணமாக்கி எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்க வேண்டுமா? படுக்கையிலே வியாதியோடு பல வருடங்களாய் போராடி கொண்டிருக்கிறீர்களா?
38 வருடமாய் வியாதியோடு போராடி கொண்டிருந்த மனிதனை தொட்டு சுகப்படுத்தின தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்றும் கூட உங்களை பார்த்து சொல்கிறார், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேர் என்று. சங்கீதம் 41 3வது வசனம், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேர் என்று தாவீது ராஜா விசுவாசத்தோட சொன்னபடி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, டாக்டர்ஸால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு அதிசயம் நடக்கும். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு அதிசயத்தை செய்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத வியாதியை உங்களை விட்டு அவர் நீக்கி போடுவார். அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று. இப்படிப்பட்ட அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தருடைய அன்பு மகள் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற இந்த மாத வாக்குத்தத்த வசனம் கர்த்தருடையது என்று விசுவாசிக்க வேண்டும். இது மனுஷருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அல்ல. நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவருடைய அப்ரோச்சனமான அடிமை மூலமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள். ஆமென், அல்லேலூயா. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நாம் எல்லாரும் சொல்லலாமா? சேர்ந்து பாடலாமா? உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தருடைய அன்பு மகளுடைய அன்பு தாயார் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடந்தது. என் அன்பு தகப்பனும் தாயும் மலபாரிலே குடியிருக்கிற வேளையிலே ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிவிட்டு அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வருகிற பொழுது நல்ல கனமழை. அவர்கள் குடையை பிடித்து கொண்டு பக்கத்தில் தான் வீடு என்பதால் நடந்து சென்றார்கள். அப்படி செல்கிற வேளையிலே இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நிறைய பேர் பாதுகாப்பாய் ஒதுங்கி நின்றார்கள். ஆனால் பக்கத்தில் தானே வீடு என்று சொல்லி என்னுடைய அப்பா என்னுடைய அன்பு தாயாரையும் பிள்ளைகளையும் கொட்டிக்கொண்டு குடையை பிடித்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது இடி முழக்கம் அதிகமாயிருந்ததினாலே ஒரு மரத்தின் கீழ் ஒதுங்கி நின்றார்கள். ஆனால் என்ன நடந்தது? மரத்தின் அடியில் குடையோடு ஒதுங்கி நின்றால் இடி மனிதர்கள் மேல் விழுந்துவிடும் என்று சொல்லுவார்கள். இங்கே மரத்தின் அடியில் குடையை பிடித்து கொண்டு என் அன்பு தாயாரும் தகப்பனும் என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் ஒதுங்கி நின்றார்கள். திடீரென்று ஒரு பெரிய இடி அப்படியே வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அக்கினி பிளம்பு மாதிரி அந்த மரத்தின் மேல் வந்து விழுந்தது. உடனே அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள், ஐயோ, ஒரு குடும்பம் அங்கே ஒதுங்கி நின்றார்களே, அவர்கள் அப்படியே அந்த அக்கினியிலே வெந்து போயிருப்பார்களே, அந்த மரம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி பதறினார்கள். ஆனால் என்ன நடந்தது? கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கும். காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கான் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் அந்த இடி அந்த மரத்தின் மேல் எழுவதற்கு கொஞ்சம் முன்னாலேயே என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அந்த மரத்தை விட்டு மழை வந்தால் பரவாயில்லை என்று சொல்லி கொஞ்சம் 10 அடி தூரம் நடந்து சென்று அந்த மரத்தை விட்டு தூர சென்று விட்டார்கள். ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்திலேயே அவர்கள் அந்த மரத்தை விட்டு கொஞ்சம் அகன்று போன வேளையில் தான் அந்த இடி அந்த மரத்தின் மேல் விழுந்து அந்த மரம் இருந்த இடம் தெரியாமல் கரிந்து போய்விட்டது. மறுபடியுமாய்
சுற்றி நின்றவர்கள் எங்கள் குடும்பத்தினரை பார்த்தவுடன் அவர்கள் ஆச்சரியப்பட்டு, நல்ல வேளை அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள், இது ஒரு பெரிய அதிசயம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். என்னுடைய அன்பு தகப்பனும் தாயாரும் கூட, என் கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் கூட சந்தோஷமாய் ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னார்கள். மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். கர்த்தரால் மாத்திரமே இந்த அதிசயத்தை செய்ய முடியும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, காற்றையும் கடலையும் அமர்த்திய தேவன் இடிக்கும் கூட நம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி இருக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் சொந்து போகாதிருங்கள். வருடத்தின் கடைசி மாதத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு புது வருடத்திற்குள் பிரவேசியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். விசுவாசத்தோடு, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். ஜாடி தண்ணீரை ராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம். இளையன் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நாம் எல்லாரும் கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய வார்த்தைகளை கேட்டு உடைய வார்த்தைகளை விசுவசிக்கிற உடைய அன்பு பிள்ளைகள் மையறியாதவர்களாய் இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை கட்டளையிடுங்கப்பா. நானே மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோன்னு சொல்லி அப்பா மக்கு கொடானுடைய சூத்திரம் நிறைய அதிசயங்களை அற்புதங்களை செய்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட சோர்ந்து போய் பட்டு போய் இருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நீங்கள் செய்து அவருடைய வாழ்க்கையை துளிர்விடச் செய்யுங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பன், வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஜனங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் ஒரு நல்ல வேலையை கொடுங்கப்பா. சுகமில்லாதவர்கள் ஆச்சரியப்படுற விதத்திலே, டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்களும் கூட
எழும்பி நடந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அற்புதத்தை அதிசயத்தை செய்யுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனை. சுகப்படுத்த முடியாத வியாதியஸ்தர்கள் நீங்கள் செய்கிற அதிசயத்தை பார்த்து உடைய நாமத்தை படுக்கையின் மேல் கம்பீரமாய் குதித்தெழுந்து நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. இருக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.